வெற்றியின் விளிம்பில் நின்ற இங்கிலாந்து அணி. ஒரு நொடியில் முடிவை மாற்றிய வாஷிங்டன் சுந்தர். முடியாததை முடித்து காட்டிய தமிழன். மரண மாஸ் மேட்ச். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது T20 போட்டி நேற்றைய தினம் நடைபெற்று இருந்தது. 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் T20 போட்டியில் இந்திய அணி அபாரமான வெற்றி பெற்று இருந்த நிலையில் நேற்று இரண்டாவது T20 போட்டி நடைபெற்று இருந்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்து இருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழக்கத் தொடங்கியது. ஆனாலும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பட்லர் மட்டுமே சிறப்பாக விளையாட 20 ஓவர்கள் முடிவில் இங்கிலாந்து அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 165 ரன்கள் எடுத்திருந்தது. மேலும் குறிப்பாக நம்ம சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்தவரையில் பேட்ஸ்மேன்களுக்கு ரொம்பவே சாதகமான பிச்சாகும். எனவே இந்த 165 ரன்கள் என்பது இந்திய அணிக்கு மிகவும் எளிதான இலக்காகவே பார்க்கப்பட்டது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு இந்த முறை பல அதிர்ச்சிகளும் காத்திருந்தது. அதாவது 165 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் இங்கிலாந்து அணி போலவே ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை இழந்து வந்தது. குறிப்பாக திலக் வர்மாவை தவிர மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் குறைந்த ரன்களில் தங்களது விக்கெட்டுகளை பறிகொடுத்து வந்தனர். இதனால் ஒரு கட்டத்தில் எப்படியும் வெற்றி பெற்றுவிடலாம் என்று சொல்லப்போனால் வெற்றி பெற்று விட்டதாகவே இங்கிலாந்து அணி முடிவு செய்து விட்டது. அதற்கு காரணம் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், துருவ் ஜூரல், ஹர்திக் பாண்டியா என இந்திய பேட்ஸ்மேன்கள் அனைவரின் விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து அணி எடுத்து விட்டது. இனி பேட்டிங் செய்ய களமிறங்க இருப்பதோ பவுலர்கள் தான். அது மட்டுமில்லாமல் இந்திய அணியின் வெற்றிக்கு இன்னும் 100 ரன்கள் வரை தேவைப்படுகிறது. அதனால் வெற்றி என்பது உறுதி என்றுதான் இங்கிலாந்து அணியின் மனநிலை இருந்து வந்தது. ஆனால் திலக் வர்மாவோடு ஜோடி சேர்ந்த நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு பேட்டிங்கில் மிக சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி அடுத்தடுத்து பவுண்டரிகள், சிக்ஸர்கள் என பறக்க விட இதனால் வெற்றியின் விளிம்பில் இருந்த இங்கிலாந்து அணி தோல்வி பாதைக்கு திரும்பியது. அந்த அளவுக்கு நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி என்பது துவண்டு கிடந்த இந்திய அணியை மீட்டெடுக்க பெரிதும் உதவியது. இவர் மட்டும் குறைந்த ரன்களில் அவுட்டாகி இருந்தார் என்றால் இந்திய அணி நிச்சயமாக தோல்வியடைந்து இருக்கும். மேலும் தனி ஆளாக இந்திய அணியின் வெற்றிக்கு போராடி கொண்டிருந்த திலக் வர்மாவுக்கு தன்னுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுத்து வெற்றியின் விளிம்பில் இருந்த இங்கிலாந்து அணியை கடைசி கட்டத்தில் தோல்வியடைய வைத்து விட்டார் நம்ம வாஷிங்டன் சுந்தர். மேலும் திலக் வர்மாவின் நிதானமான ஆட்டம் மற்றும் வாஷிங்டன் சுந்தரின் அதிரடி ஆட்டம் என இரண்டும் சேர்ந்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. அதிலும் கடைசி நேரத்தில் திலக் வர்மாவின் அதிரடி என்பது இந்திய அணியின் வெற்றியை 100% உறுதிப்படுத்திவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னதான் ஆரம்பத்தில் இருந்தே நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாலும் கடைசி நேரத்தில் உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தி இந்திய அணியின் வெற்றிக்கு திலக் வர்மா மிகவும் உறுதுணையாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் தற்போது இந்திய அணி முன்னிலை பெற்று இருக்கிறது. எனவே இன்னும் மீதம் இருக்கும் 3 போட்டிகளில் ஏதாவது ஒரு போட்டியில் மட்டும் இந்திய அணி வெற்றி பெற்று விட்டாலே இந்த தொடரை கைப்பற்றி விடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நடைபெற்ற இந்த இரண்டாவது T20 போட்டி பற்றியும் நம்ம திலக் வர்மா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இருவரின் சிறப்பான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.